ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சிறகடிக்க ஆசை ஃபைனலாக நம்மளோட மீனா வந்து முத்துவை புரிஞ்சுக்கிட்டாங்க. முத்துவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதா மீனா உங்களுக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்டோரி மூவ் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப்பை வந்து கொஞ்சம் புரிதலில் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாலும் நண்பர்களோட அந்த புரிதல் வந்து செமையாக இருந்துச்சு. உண்மையிலேயே முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ குடிக்க மாட்ட அப்படின்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு போய் அங்கே நின்னது, அவருக்கு சப்போர்ட்டாக சொன்னது, அதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. எப்பயுமே நண்பர்கள் நண்பர்கள் தான்ப்பா. ஒய்ஃப் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக யோசிப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸும் கொஞ்சம் எமோஷ்னலாக தான் யோசிப்பாங்க. நம்ம பிள்ளை இப்படி பண்ணிடுச்சே, நம்மளோட புருஷன் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை தாண்டி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் நண்பர்கள் மட்டும்தான் உண்மையும் பேசுவோம் நிறைய டைம். அந்த ஒரு புரிதல், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிறது வேறு எங்கேயுமே இருக்காது. நல்லா இருந்துச்சு அந்த ஒரு எபிசோட். அதே மாதிரி இங்கே மீனா கிட்டேயும் வந்து புரிய வச்சதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மீனா சும்மா சொல்லக்கூடாது, இங்கே புரிய வச்ச உடனே ஒயின் ஷாப் போய் அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்க்கறது, அது எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வீடியோவை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ரவி, முத்துவோட ஃப்ரெண்டு மீனா எல்லாரும் சேர்ந்து இப்போ முத்துவை வந்து வெளியில் கொண்டு வர்றது. அந்த வீடியோ வைரல் ஆச்சு இல்லையா, அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு அகைன்ஸ்டாக இந்த வீடியோ வந்து முத்து வந்து அந்த மாதிரி குடிக்கலை அப்படின்னு கொண்டு வர்றது, அப்படி ஒரு விஷயம் இருக்கும். இவ்வளோ நடந்தும் அந்த அமைச்சர் ஏன் சைலண்ட்டாகவே இருக்காரு, அவருக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோணுச்சு. அந்த அமைச்சர் முத்துவுக்காக வந்து நின்றுருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. மேபி அமைச்சர் இல்லையா, அவங்க பேரை ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது குடிக்கிறாங்க அப்படின்ட்டு, அதனால் கூட அவர் வராமல் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபைனலாக முத்து வந்து தன்னை ப்ரூஃப் பண்ணிடுவார், அவர் யார் அப்படின்ட்டு எல்லாருக்குமே. சிட்டியை கண்டுபிடிச்சிட்டு ரொம்பவே ஆர்வமாக வந்து முத்துவை கட்டி பிடிக்கிறது. இங்கே ரவியோட லுக்கெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே வெக்கப்பட்ட அந்த பக்கம் திரும்புறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ரவி எல்லாருமே. ஃபைனலாக முத்துவுக்கு அப்பா நம்ம மனைவி நம்மளை புரிஞ்சுக்கிட்டால அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ஒரு பெருமூச்சு விட்டா மாதிரி. இங்கே வீட்டுக்கு போனால் ரோகிணிக்கும் மனோஜுக்கும் இருக்குது, செம்மையாக வச்சு செய்ய போகிறாரு நம்ம முத்து. பார்க்கலாம் வெயிட் பண்ணி.